இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. அதிமுக செய்த தவறுக்காகத்தான் 2021 அக்கட்சிக்கு மக்கள் தோல்வியை கொடுத்ததாக தெரிவித்துள்ள தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, அதிகாரத்தில் இருப்பவர்களை மட்டுமே விமர்சிக்க முடியும் என்பதால் திமுகவை விமர்சிப்பதாக தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த நேர்காணலில் அவர் கூறியவற்றை விரிவாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்டது வேறொருவரை முதல்வராக்குவதற்கு இல்லை என தெரிவித்துள்ள ஆதவ் அர்ஜுனா, முதல்வர் வேட்பாளராக தங்கள் தலைவர் விஜயே இருப்பார் என கூறியுள்ளார். பின்னர் பேசிய அவர் திமுகவின் 50 விழுக்காடு வாக்குகள் தாவேகாவிற்கு வந்து சேரும் என நம்பிக்கை தெரிவித்தார். முதல்ல எம்ஜிஆர் எப்படி 77 50% திமுக ஓட்டை உடைச்சாரோ, ஃபர்ஸ்ட் 50% திமுக ஓட்டு தான் இங்க தமிழக வெற்றி கழகத்துல வந்து ஷிஃப்ட் ஆகுது. தலைமை மீது நம்பிக்கை இல்லாததால் புதிய தலைமையை திமுக தொண்டர்கள் தேர்வு செய்வார்கள் என குறிப்பிட்ட அவர், இதேதான் எம்ஜிஆருக்கும் நடந்ததாக தெரிவித்தார். தலைமை மேல நம்பிக்கை இல்லாத பொழுது ஒரு புதிய நம்பிக்கை வரும் பொழுது மக்கள் அந்த நம்பிக்கை, அதுதான் எம்ஜிஆருக்கு நடந்துச்சு. எம்ஜிஆர் வந்து கூட்டணியை நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், இன்னைக்கு நம்ம நம்பி கூட்டணி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. எம்ஜிஆர் தன்னை நம்பினார், கட்சி தொண்டர்களை நம்பினார், மக்களை நம்பி பயணத்தை மேற்கொள்ளும் போது மக்களுடைய எழுச்சியை பார்த்து பிளஸ் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கலைஞருடைய கொடூரமான ஆட்சியை பார்த்து கூட்டணியை வந்து நம்ம எல்லாம் ஒரே கொள்கை, நம்ம சேர்ந்து பயணிப்போம் எல்லாரும் வந்தாங்க. திமுக ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு தொடர்ந்து அவமானங்கள் நடந்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர், பட்டியலின மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்பதே தங்கள் எண்ணம் என்று கூறினார். அதிகாரம் வேண்டாம் என கூறுவதில் திருமாவளவனுக்கும் பிசிக தொண்டர்களுக்கும் இடையே வேறுபாடு உள்ளதாக ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தலித் தோழர்களுக்கு அதிகாரம், முன்னாடி தலித் தோழர்கள் என்ன எதிர்பார்த்தாங்க, படிக்கணும்னு நினைச்சாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து பொருளாதார முன்னேற்றம் நினைச்சாங்க. இது ரெண்டுமே இந்த ஆட்சிகள்ல வந்து நடக்காத பொழுது, டெய்லியும் அவமானங்கள் நடந்துட்டு இருக்கும் பொழுது இப்ப என்ன இப்ப தலித் தோழர்கள்கிட்ட என்ன நிலைப்பாடுனா, நீங்க யாரு எங்களுக்கு வந்து பணம் கொடுக்கறது, நீங்க யார் வந்து எங்களுக்கு வந்து கல்வியை கொடுக்கறது, நாங்க அதிகாரத்துக்கு வரோம். சரி, இங்கதான் வித்தியாசம். திருமாவளவனுக்கும் கீழே இருக்க தொண்டர்களுக்கு என்ன வித்தியாசம்னா, அண்ணன் எனக்கு அதிகாரம் வேணும், நீங்க அதிகாரமே வேணான்னு சொல்றீங்க. தொடர்ந்து பேசிய அவர், அதிகாரத்தில் இருப்பவர்களை மட்டுமே விமர்சிக்க முடியும் என்பதால் திமுகவை விமர்சிப்பதாக தெரிவித்துள்ளார். அதிமுக செய்த தவறுக்காகத்தான் 2021 அக்கட்சிக்கு மக்கள் தோல்வியை கொடுத்ததாக குறிப்பிட்ட அவர், அதிமுகவை விட மோசமான ஆட்சியை திமுக வழங்கிக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார். திமுகவின் வாக்கு வங்கியை குறிவைத்து அரசியல் நகர்வுகள் மேற்கொள்ளப்படுவதை ஆதவ் அர்ஜுனா வெளிப்படையாக தெரிவித்துள்ள நிலையில், இந்த முயற்சிகள் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் பலன் தருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.